அப்போ நம்ம தோல்விகள் நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த தோல்வியில் உங்களுக்கு ஒரு இல்மு இருக்குதா இல்லையா? ஒரு 10,000 ரூபா போட்டு தொழில் பண்ணும்போதே ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி அல்ல நிப்பாட்டினான்னு சொன்னால் 10,000 தொலைஞ்சு போயிடும். அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு மர 1,00,000 போட்டால் நம்ம பிரகாசிச்சிடும். அப்போ எந்த தோல்வியுமே தோல்வியே கிடையாது. தோல்வினா என்னது? ஒரு யூஸ் ஒரு பயன் இல்லாட்டி தானே தோல்வி. தோல்வியில் காசு பணம் தோல்வியாக இருந்தாலும் அனுபவம் கிடைச்சா அது லாபம் தோல்வி நீங்கள் சொல்லுவீங்க. தோல்வியினால் ஒரு அனுபவம் கிடைக்குதா இல்லையா? இனி இப்படி செய்யக்கூடாதுன்னு கற்றுக்கிறோமா இல்லையா? அப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினைச்சீங்களே, ஆனால் தோல்வியை கண்டு தோண்டு போக மாட்டீங்க. தோல்விக்கு பிறகும் நன்மை இருக்குங்கிறதுக்கு உதாரணமாக இன்னொரு சம்பவத்தை கூட சொல்லலாம். இப்போ ஒரு பிரயாணத்தில் போயிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஆயிஷா நாயகி, மற்ற சஹாபாக்கள்லாம் போருக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க, போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல தங்கி இருக்கும் பொழுது ஆயிஷா நாயகி வந்து கழுத்தில் போட்டிருந்த ஒரு மாலை வந்து காணா போச்சு. மாலையை காணாமல் இரவல் வாங்கினதாச்சே, நான் கொண்டு கொடுக்கணுமே அப்படின்னு அவங்க பதறாங்க. எல்லாரும் பயணத்தை நிப்பாட்டி போய் தேடுறதுன்னு வந்து எல்லா பேரும் தேடுறாங்க, காணலை. கடைசியில் என்ன ஆச்சு? இப்படி இங்கே இருந்ததுனால தொழுகை நேரம் வருது, ஒழு செய்யணும், தண்ணி இல்லை, இந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது? அல்லாட்டு இருந்து தண்ணி கிடைக்காட்டி தயமம் செய்யுங்கன்னு சட்டம் வருது. அப்போ பெருமாள் ஒட்டகத்தை எழுப்புறாங்க, எல்லாம் தயமஞ்சை தொழுது எந்திரிக்கிறாங்க. ஒட்டகத்துக்கு கீழே கிடக்குது, படுத்து கிடந்த ஒட்டகத்துக்கு கீழே எது கிடைக்குது? அந்த காணா போன மாலை வந்து கிடக்குது. அப்போ அந்த உசைது பின் ஹுதைர் என்ற ஒருத்தர் சொல்லுவார் ஆயிஷா நாய்கிட்ட, அபூபக்கருடைய குடும்பத்தாராகி நீங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுற மாதிரி தெரியும், கடைசியில் பார்த்தா உங்களுக்கு கூட ஒரு நன்மை தானே ஏற்பட்டுருக்குது. நீங்கள் இது மாலையை தொலைக்காட்டி தயமம் செய்யலான்னு ஒரு சட்டம் கிடைச்சிருக்குமா? நீங்கள் மாலையை தொலைக்காமல் பிரயாணப்பட்டு போயிருந்தா தண்ணி உள்ள இடத்த கரெக்டாக அடைஞ்சிருப்பீங்க, ஒழு செஞ்சு தொழுதுருப்பீங்க. அப்போ இப்படி வந்து நமக்கு உலகத்துக்கே ஒரு கிருபையாக போச்சே. இப்போ ஆயிஷா நாயகி அந்த பொருளை தொலைச்சது அந்த நேரத்தில் அவங்களுக்கு பின்னாடி கிடைச்சி வர போச்சு. கிடைக்காம இருந்தால் கூட அது அந்த நேரத்தில் அப்படி தெரிஞ்சாலும் இப்போ என்ன, அதனால தானே சட்டம் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சட்டத்தை தருவதற்கு தான் நல்லா என்ன செஞ்சான்? நிறுத்து, இவங்க தண்ணிக்கு போய் சேரக்கூடாது, இவங்க இப்போ கிளம்புனாங்கன்னா தண்ணி உள்ள இடத்துக்கு சேர்ந்துருவாங்க, தண்ணி கிடைக்காம பார்க்கணும், அப்போ என்னன்னு யோசிக்கணும், அப்போ ஒரு சட்டத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக கூட எல்லாம் என்ன செய்யணும்? இந்த அதாவது அல்லாஹ் சும்மா சட்டமாக சொல்லிடலாம், அல்லாஹ் வந்து ஒரு சம்பவம் ஏற்படும் தான் சட்டத்தை இறக்கணும். அதனால தான் மக்கள்கிட்ட வந்து நடைமுறையோட ஒத்து போன ஒரு வாழ்க்கை நிறையாக இது அமைந்திருக்கிறது. சும்மா பிராக்டிக்கலாக தத்துவமாக அந்த புத்தகத்தை படிக்கவே மாட்டாங்க. அப்பப்போ பிரச்சனை வரும்போது சொன்னோம்னு சொன்னால் அது உள்ளத்தில் ஆழமாக பதியும். அப்போ நம்ம என்ன வழங்கணும்? அல்லாஹ் வந்து எதை செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி அது ஒரு தூர நோக்கோட அவன் ஒரு காயை நகர்த்திக்கிட்டு இருக்கிறான். அதனுடைய விளைவு 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ கூட என்ன செய்யும் தெரியும்.